சோடியம் குரோமேட். இது என்ன கலராக இருக்குன்னா எல்லோ கலராக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றணும். அப்போ பாருங்கள் எதோ ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சோடியம் குரோமேட் ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இங்கே ஒரு விஷயமா டெம்பரேச்சர் போடணும். என்னென்னா 900 to 1000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் போட்டுருங்க. ரைட். இப்போ சோடியம் குரோமேட் ரியாக்ஷன் வித் சல்ஃபரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 ப்ளஸ் Na2SO4 சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் மாலிகுலாக கொடுக்கும். அப்போ சோடியம் குரோமேட் இது என்ன கலர் அப்படின்னா எல்லோ கலர். இதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் டைக்ரோமேட் என்ன ஆகும் அப்படின்னா ஆரஞ்சு ரெட் கலரில் கிடைக்கும். ஆரஞ்சு ரெட் கலரில் கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வாங்க பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தா தங்கம் 2 2 4 சோடியம் இருக்குது. இங்கே 2 தான் இருக்குது. அப்போ முன்னாடி 2 போடுங்க. குரோமியம் இங்கே 2 2 சரியாக போச்சு. சரி ரைட்டியா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சல்ஃபேட் இங்கே 1 அங்கே 1 சரியாக போச்சு. ரைட். அடுத்து என்ன இருக்குது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இங்கே 2 அங்கே 2 சரியாக போச்சு. ரைட். அடுத்து ஆக்சிஜனை பார்க்கணும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 8 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 7 இது ஒன்று 8 ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் குரோமேட்டை சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது சோடியம் டைக்ரோமேட் கிடைக்குது.